அப்போ இன்னைக்கு நம்ம இந்த சாயங்கால வேளையில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எல்லாரும் என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள். லேவியராகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். இந்த 18ஆம் அதிகாரத்தில் திருமண உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், யார் யாரை திருமணம் செய்யணும், யார் யாரை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்றத 18ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்காரு. உலகத்தில் ஒரு அற்புதமாய் திருமண உறவை குறித்து எழுதியிருக்கிற ஒரு நூல் அப்படின்னு சொன்னால் பரிசுத்தமான வேதாகமம். மனிதன் உறவிலே பரிசுத்தமாக இருக்கணும்ன்ட்டு ஆண்டவர் விரும்பி இவைகள்லாம் எழுதியிருக்கிறார். இப்போ நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, யாருக்கு சொன்னாங்கன்றதை நீங்கள் அதை கஸ் பண்ணி, அதாவது கண்டுபிடிச்சி அதை நீங்கள் என்ன செய்யணும், அந்த பைபிளில் பக்கத்துலேயே இல்லை நோட்டில் பக்கத்துலேயே எழுதிக்கணும். இப்போ நான் ஒரு சில உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் எடுத்துட்டிங்களா? 18ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்க இல்லையா? சரி, கவனிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் வாசிமா, நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். சரி, இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கானான் தேசத்து மக்கள் நடந்த மாதிரி நடக்காதீங்க, எகிப்து தேசத்தினுடைய பழக்க வழக்கங்களுக்கு உட்படுத்தாதீங்க. அதான போட்டிருக்கு இல்லையா? என்ன போட்டிருக்கு? எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாதே. சரி, இது திருவிவிலிய மொழிபெயர்ப்பில் என்ன எழுதியிருக்கு, எப்படி எழுதியிருக்குன்னு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் குடியிருந்த எகிப்து நாட்டின் வழக்கத்தின்படி செய்ய வேண்டாம். நீங்கள் குடியிருந்த எகிப்து நாட்டின் வழக்கத்தின்படி செய்ய வேண்டாம். நான் உங்களை அழைத்து செல்லும் கானான் நாட்டின் வழக்கத்தின்படியும் செய்ய வேண்டாம். அவர்கள் முறைமையும் வேண்டாம். ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த அந்த முறையையும் செய்யக்கூடாது, கானான் தேசத்துக்கு போக போகிறோம் அந்த முறையும் செய். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பிரமாணம். இப்போ நீங்கள் ஒரு திருமணம் எந்த முறையில் செய்கிறீங்க பாருங்கள். ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சு, எந்த முறையில் செய்கிறீங்க? ஒரு திரட்டை சீர் எந்த முறையில் செய்கிறீங்க? இந்த முறைகளெல்லாம் புறஜாதிகளுடைய விக்கிரக ஆராதனையோடும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களோடும் ஒன்றி போகிறது என்று சொன்னால் அதை நாம் செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு முன்னதாகவே எச்சரிக்கிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு நிகழ்ச்சி நான் பார்க்குறேன், அதெல்லாம் டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்க முடியாது, அது நமக்கு ஒரு நாள் நம்ம தனியாக பார்க்கலாம். சரியா? இப்போ இந்த வேதாகமத்தில் என்ன போட்டிருக்குன்னு சொல்லி சொன்னாக்கா, 4ஆம் வசனம் முக்கியமான வசனம். கர்த்தர் தன் இருதயத்தை நம்மளோடு திறந்து பேசுகிறாரு. கவனிங்க, என்ன பேசுகிறாருன்னா, என் நியமங்களின்படி செய்து, அப்படின்னா திருமணமோ திரட்டை சீரோ ஒரு பெரிய காரியமோ எதுவாக இருந்தாலும் அவர் ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த சட்டத்தின்படி தான் நம்ம செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். அதுதான் 4ஆம் வசனம் சொல்கிறார், என் நியமங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என்ன சொல்கிறாருன்னா, நான் தான்ப்பா உனக்கு கர்த்தர், அதனால் நான் உனக்கு ஒரு வழிமுறை எழுதி வச்சுருக்கேன்ல, அதை மாதிரி செய், எகிப்து மாதிரி செய்யாத, கானானியர் போல செய்யாத அப்படின்னு சொல்கிறாரு. நான் இந்த திருவிவிலிய மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேங்க. 4ஆம் வசனம், நியமங்களை ஏற்று என் ஆணைகளுக்கு பணிந்து நடங்கள், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். பணிந்து கீழ்ப்படிந்து நடக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவரை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்,
ஆண்டவருடைய நியமங்களை ஏற்றுக்கொள்ளலை, ஆண்டவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய வழிமுறைகளை ஏற்றுக்கொள்ள, ஆண்டவரை மட்டும் மாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் எதை எதிர்பார்க்குறார்? அவர் சொன்னது எல்லாத்தையும் நம்ம செய்யணும்னு எதிர்பார்க்குறார். நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? அவருடைய நியமங்கள் படி நடக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது. சத்தமா சொல்லுங்க, நல்லது. இப்ப கவனிங்க, இப்ப கட்டளைகள் ஆரம்பிக்கிறார். 1 - 5 வரைக்கும் அறிமுகம், 6 திருமண உறவை குறித்ததான திருச்சட்டங்கள், புனிதமான சட்டங்கள். சரியா? முதலாவது கவனிங்க, எபிரிய நிருபத்தில் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. எபிரியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும், விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும், விவாகத்தினுடைய அந்த படுக்கை, மஞ்சம்னா படுக்கை, அசுசிப்படாததாயும் இருப்பதாக, வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார், கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். இது புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் இங்க சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம திருமண சட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஏன் எழுதப்பட்டது? நோக்கம், திருமண சட்டத்தின் நோக்கம் தூய்மையான குடும்ப வாழ்க்கை வாழ்வது. திருமண சட்டத்தின் நோக்கம் தூய்மையான குடும்ப வாழ்க்கை வாழ்வது. எழுதி கொள்ளுங்க. சரி, இப்போ நான் வாசிக்கிறேன், 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய RSVயில் பாருங்கள், ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் நம்ம கையில் இருக்குது. நான் இந்த திருவிழியத்திலேருந்து வாசிக்கிறேன். இது கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அதனால் RC பைபிள், ரோமன் கத்தோலிக்க பைபிள் தான் திருவிவிலியம்னு சொல்கிறாங்க இல்லையா? அது அவங்க ஒரு 9 புத்தகம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த பைபிளில். சரி, இப்போ அதில் என்னென்னா வாசிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால அதை நான் எடுத்துக்கொள்கிறேன். அர்த்தமும் நல்லா இருக்குது. உங்களுக்குள் எவரும் தமக்கு இரத்த உறவாய் இருக்கிற எந்த பெண்ணோடும் உடலுறவு கொள்ள வேண்டாம், நானே ஆண்டவர். க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸை மேரேஜ் பண்ணாத அப்படிங்கிறார். வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் நெருங்கிய இனமானவளை. இப்போ இதை யாருக்கு சொல்கிறாரு? ஒரு ஆணுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை, சரியா? இப்போ ஒவ்வொரு உறவை சொல்கிறாரு. தாய் தந்தை உறவு எப்படி இருக்கணும், அத்தை மாமா உறவு எப்படி இருக்கணும், சித்தப்பா சித்தி உறவு எப்படி இருக்கணும், மகன் மகள் உறவு எப்படி இருக்கணும், மைந்துனர் மைந்துனி உறவு எப்படி இருக்கணும். இந்த உறவுகள் எல்லாம் பரிசுத்தமான உறவாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அவங்க பரிசுத்தமான சந்ததியாக இந்த உலகத்தில் பெருகணும்னு விரும்புகிறாரு. மல்கியா 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், ஏன் ஒருவனை படைத்தார்? பரிசுத்தமுள்ள சந்ததியை பெரும்படிக்கு தானே. த பர்பஸ் ஆஃப் மேரேஜ் அப்படின்னா திருமணத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? பரிசுத்தமான சந்ததி இந்த உலகத்தில் வரணும்னா பரிசுத்த திருச்சட்டங்களை கை கொண்டு வாழணும் பெற்றோர்களும் பிள்ளைகளும். அப்போ தான் பரிசுத்தமான சந்ததி வரும். ஒரு மனுஷனை வாழறதுனால பரிசுத்த சந்ததி சொல்ல முடியாது. அவங்க தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறதுனால தான் என்ன செய்ய முடியும்? பரிசுத்தமாக சந்ததியாக உருவாக்க முடியும். 7ஆம் வசனம். சரி, தந்தையின் வெற்றுடம்பாகிய உன் தாயின் வெற்றுடம்பை பாராதே. வெற்றுடம்பு என்ற வார்த்தை நல்ல ஒரு வார்த்தை. வெற்றுடம்புன்றனா துணியினால் மறைக்கப்படாத இடம்னு அர்த்தம். வெற்றுடம்புனா இப்போ இந்த கை வெற்றுடம்பு, சரியா? முகம் ஒரு வெற்றுடம்பு. அப்போ அங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது, இங்கே நல்ல ஒரு தமிழ் வார்த்தை பயன்படுது. அப்போ தந்தையின் வெற்றுடம்பாகிய உன் தாயின் வெற்றுடம்பை பாராதே, ஏனெனில் அவள் உன் தாயை வெற்றுடம்பாக்காதே. அப்படின்னா தாயை கடவுள் நமக்கு கொடுத்ததான ஒரு பெரிய ஆசிரியராக குழந்தைகள் பார்க்கணும், மகனும் மகளும். சில சமயத்தில் பாருங்கள், 2ஆம் தரம் கல்யாணம் முடித்து இருக்கும், முதல் தரத்தினுடைய பையங்க பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா 2ஆம் தரம் அப்பாவுக்கு கல்யாணம் முடிச்சு அந்த தாய் எங்கே இருப்பாங்க. அப்போ தன்னுடைய தாயை பார்க்குற மாதிரி அந்த தாயை பார்க்கணும்.
அதுக்காக தான் இந்த சட்டங்க இருக்கு. அப்போ யாருடைய வெற்றுடம்பையும் ரசிப்பதற்கோ அவர்களை என்ன செய்யக்கூடாது, அப்படி பார்ப்பதற்கோ என்ன கிடையாது, அனுமதி திருச்சட்டத்தில் இல்லை. அதுதான் இங்கே போட்டிருக்கு. சரி, இப்போ மகன் மகளுக்கு சொன்ன கட்டளை யாது போட்டிருக்கு? 7ஆம் வசனத்தில் போட்டிருக்கிறது. 8ஆம் வசனம், தந்தையின் மற்ற மனைவியரை வெற்றுடம் பார்க்காதே. தான் ஏற்கனவே உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டேன். ஏனெனில் அவர்கள் தந்தையின் உடலாவர். அந்த காலத்தில் 2-3 திருமணம்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ முதல் மனைவியினுடைய குழந்தைகள்லாம் பெருசாக இருப்பாங்க, ஆளாகிருப்பாங்க, திருமண வயதை அடைந்திருப்பாங்க. அப்போ 2வது 3வது கல்யாணம் அவங்க அப்பா முடிச்சிருந்தாருன்னா அந்த மனைவி வந்து எங்கே இருப்பாங்க. இப்போ இப்படி அந்த காலத்தில் இருந்தாலும் இப்படிப்பட்ட கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும்னு ஆண்டவர் இங்கே எழுதி வச்சிருக்கார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், விவாக மஞ்சம் அசுத்தப்படக்கூடாது, பரிசுத்தமான சந்ததி பெறதுக்காக தான் தேவன் இந்த உலகத்தில் திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். சரி, தந்தைக்கோ தாய்க்கோ வீட்டிலோ வெளியிலோ பிறந்த மகளான உன் சகோதரியை வெற்றுடம் பார்க்காதே. இவ யாருக்கு சொல்றார்? மகன்களுக்கு சொல்றார், ஆண் மகனுக்கு சொல்றார். தந்தைக்கு பிறந்திருந்திருக்கலாம், தாய்க்கு பிறந்திருக்கலாம், சகோதரி முறையாகுது. அதனால அவளை திருமணம் செய்ய அனுமதி இல்லை. எங்க அம்மா வேற அவங்க அம்மா வேற அப்படின்னாலும் சகோதரி ஆயிடுது. ஒரே அப்பா 2 அம்மா இருக்கலாம், குழந்தைகள் பிறந்திருக்கலாம். அப்படிப்பட்ட குழந்தைகளை சகோதரி ஆகிறதுனால என்ன செய்யக்கூடாது? திருமணம் செய்யக்கூடாது. சரி, உன் மகனின் மகளையோ உன் மகளின் மகனையோ வெற்றுடலாக்காதே. எப்படின்னா என்ன அர்த்தம்? மகனின் மகள்னா அப்பாவுக்கு சொல்றாருங்க. அப்பாவுக்கு மகனின் மகள் என்னாவது பேத்தி ஆகுது. இப்போ பேத்தியை திருமணம் செய்யக்கூடாது, வெற்றுடலாக்கியும் பார்க்கக்கூடாது. திருமண சட்டம் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? அப்போ நம்ம இந்த சட்டங்களே படிக்கிறதில்ல, அதனால நமக்கு தெரியறதில்ல. இப்போ இது யாருக்கு சொல்லியிருக்கிறாரு? தாத்தா பாட்டிக்கு சொல்கிறாரு. ஏனெனில் அவர்கள் உன் வெற்றுடல் ஆவர், உன்னுடைய சந்ததியினுடைய சந்ததி. அதனால் உன்னுடைய வெற்றுடல். அவர்கள் என்ன செய்யக்கூடாது? எந்த விதத்திலையும் அப்யூஸ் பண்ணவே கூடாது. பார்த்தலோ தவறான தொடுதலோ ஒரு தாத்தா பாட்டி தன் பேரன் பேத்திக்கு செயல்படுத்தக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அவங்க திருமணம் செய்ய மாட்டாங்க, ஆனால் இப்படிப்பட்டதான அப்யூஸும் பண்ணக்கூடாது, ஆக்டிவிட்டீஸ் இருக்கக்கூடாது. சரி, எத்தனை வசனம் வாசித்து முடித்தோம்? 10. 11 கவனிங்க. உன் தந்தைக்கு அவனுடைய மனைவியிடம் பிறந்த மகளை வெற்றுடம் பார்க்காதே. தந்தைக்கு அவனுடைய மனைவியினிடத்தில் பிறந்த மகளை வெற்றுடராக்க, ஏனெனில் அவள் உனக்கு சிஸ்டர். நான் தான் சொன்னேன், அந்த காலத்தில் நிறைய திருமணங்கள்லாம் செய்கிறாங்கள ஆண்கள், அந்த காலத்து சட்டம் இப்படி இருக்குது. இப்போ புதிய ஏற்பாட்டில் எப்படின்னா ஒரே மனைவியுடைய புருஷனாக வாழணும். இங்கே வந்து நமக்கு திருமண சட்டத்தில் என்ன செய்தார்? புதிய ஏற்பாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்துட்டார். ஒரே மனைவியுடைய புருஷனாக வாழணும், ஒரே புருஷனுடைய மனைவியாக வாழணும். ஓகே, அடுத்தது என்ன போட்டிருக்கு? 12 வசனமா? தந்தையின் சகோதரியை வெற்றுடம் பார்க்காதே, ஏனெனில் அவள் உன் தந்தையின் உடல். தந்தையின் சகோதரினா அத்தை. யாருக்கு சொல்றாரு? மாமா பையன், அத்தை பையன், அப்படிப்பட்ட அந்த யங் ஜெனரேஷனுக்கு சொல்றாரு. தந்தையின் சகோதரினா அத்தையை திருமணம் செய்யாதே, அவர்களை ரசிக்கும்படி பார்க்கும்படி விரும்பாதே, ஏனெனில் அவர் தந்தையோடு பிறந்த சகோதரி, ஆகவே தந்தையின் உடல். உன் தந்தை எப்படி நீ தவறாய் பார்க்க மாட்டாயோ அப்படியே அத்தையும் தவறாக நீ பார்க்காதேன்னு சொல்றார். சரிங்களா? சரி, இப்போ 13 கணவன் என்ன சொல்றாருன்னா, இது மகன் மகளுக்கு தான் சொல்றாரு. 13ஆம் வசனம், தாயின் சகோதரியை விற்றுடம் பார்க்காதே. தாயின் சகோதரின்னு சித்தி. யாருக்கு சொல்றாரு? மகனுக்கு சொல்றார். தாயின் சகோதரி வெற்றுடம் பார்க்காதே, ஏனெனில் அவள் உன் தாயின் உடல். தாய்க்கு என்ன உடல்ல ரத்தம் இருக்குதோ அதே ரத்தம்
இது யாருக்கு தான் இருக்கும்? தாயின் சகோதரிக்கு இருக்கும், சித்திக்கு அதே தான் இருக்கும். அதனால அவர்களை திருமணம் செய்யக்கூடாது, அவர்களை தவறாக பார்க்கக்கூடாது, தவறாக தொடக்கூடாது, தவறாக அணுகக்கூடாது. அடுத்தது கவனிங்க. இப்போ பெண்களுக்கு சொல்கிறாரு 14 வசனம், தந்தையின் சகோதரனை வெற்றுடம் பார்க்காதே. தந்தையின் சகோதரன் என்ன ஆகுது? சித்தப்பாகுது. இது மகள்களுக்கு சொல்கிறாரு. தந்தையின் சகோதரனை வெற்றுடம் பார்க்காதே, அவன் மனைவியோடு உடலுறவு கொள்ள வேண்டாம், ஏனெனில் அவன் உன் சிற்றன்னை. மகளாக இருந்தாலும் அவங்களுக்கு சட்டம் இருக்குது, மகனாக இருந்தாலும் சட்டம் இருக்குது. தவறான உறவு எந்த காலத்திலையும் தவறானது தான். அதனால் தவறானதை சரின்னு நம்ம சொல்லவே கூடாது, சொல்லவே முடியாது. சரியா? சரி, அடுத்தது 15 வசனம், மருமகளை வெற்றுடம் பார்க்காதே, ஏனென்றால் அவள் உன் மகளின் மனைவி. சரி, மகனின் மனைவி யாருக்கு சொல்றாரு? மாமனாருக்கு சொல்றாரு. மருமகளை வெற்றுடம் பார்க்காதே, ஏனெனில் அவள் உன் மகனின் மனைவி. அவளை வெற்றுடம் பார்க்காதே. எனக்கு அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெரியோர்களாக இருக்கிற மாமனார் மாமியாருக்கு எல்லா உரிமைகளும், சொத்து, போக்குவரத்து, மற்ற காரியங்கள் இருந்தாலும் அவர்களுடைய உடலின் மீது எந்த உரிமையுமே கிடையாது, கணவனை தவிர. அதே போல் மனைவியை தவிர கணவன் மீது எந்த உரிமையும் மற்றவர்களுக்கு கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இதுதான் திருச்சட்டம். எவ்வளோ தெளிவாக இப்படி எழுதியிருக்குன்னா, நான் பல முறைகள் இதை படித்து தியானிச்சிருக்கிறேன். இந்த உறவில் இந்த உலகம் கட்டப்பட்டா இந்த உலகம் எப்படி பரிசுத்தமான சந்ததி பெற்றெடுக்கும், எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. 16 வாசிக்கிறேன், கவனிங்க. சகோதரனின் மனைவியை வெற்றுடம் பார்க்காதே. சகோதரன், மூத்த சகோதரனாக இருந்தால் அண்ணி ஆகுது. தம்பி மனைவியாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க தெரியல எனக்கு. சகோதரனின் மனைவியை வெற்றுடம் பார்க்காது. யார் சொல்றாரு? சகோதரனுக்கு சொல்றாரு. ஏனெனில் அவள் உன் சகோதரனின் வெற்றுடம்பு. அண்ணன் மனைவியாக இருக்கலாம், தம்பி மனைவியாக இருக்கலாம். அந்த குடும்பத்திற்கு ஆண் அவர்கள் மீது, உடலின் மீது அவர்கள் என உரிமை கொண்டாட அனுமதி இல்லை. அப்படி அனுமதி எடுத்தால் அதற்கு பெயர் பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்தது போட்டிருக்கு பாருங்க 17, ஒரு பெண்ணையும் அவள் மகளையும் வெற்றுடம் பார்க்காதே. ஒரு பெண்ணை திருமணம் செய்வது போல அந்த பெண் முதலாவதாக திருமணம் செய்து அவளுக்கு ஒரு மகள் இருப்பாள் என்று சொன்னால் அந்த மகளையும் இவளையும் மனைவியாக்காதேன்னு சொல்றாரு. அது ரொம்ப மோசமான செயல். அதுதான் சொல்லியிருக்கு. அவள் மகனின் மகளையோ அல்லது அவள் மகளின் அவள் மகனின் மகளையோ மகளின் மகளையோ மனம் புரியாதே. புரியுதா உங்களுக்கு? மனைவிக்கு ஏற்கனவே திருமணமாய் குழந்தைகள் இருந்து இப்போ இந்த அம்மாவை ஒருத்தன் திருமணம் பண்ணுறான்னு வைங்களேன், அவங்களுக்கு ஏற்கனவே இந்த குழந்தைகளை என்ன செய்யக்கூடாது? திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இவர்கள் அவளின் நெருங்கிய இரத்த உறவினர். அப்படி செய்தால் அதற்கு பேர் முறைகேடு. என்னன்னு கூப்பிடுறது? கூப்பிட முடியாது. இங்கே அந்த பழக்கம் இருக்குது, கூப்பிட முடியாது, அதனால இதை செய்யக்கூடாதுன்னுவாங்க. ரொம்ப அர்த்தமுள்ள வார்த்தை. கூப்பிட முடியாத உறவுகள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் முறைகேடு. கூப்பிடக்கூடிய உறவு முறை இருந்துச்சுன்னா முறை வச்சு கூப்பிட்றாங்கன்றாங்களா? ரொம்ப நல்லது. முறையெல்லாம் வச்சு கூப்பிடுங்க, உங்கள் உறவுகள் பரிசுத்தமாக வளரட்டும். சரி, 18 ரொம்ப முக்கியம். 18 ரொம்ப முக்கியம். மனைவி உயிரோடு இருக்க அவளுக்கு சக்காலத்தியாக அவள் சகோதரியை மனம் புரிந்து உறவு கொள்ளாதே. அப்படின்னா ஒரு கணவன் திருமணம் பண்ணிட்ட பிறகு அந்த குடும்பத்தில் மனைவியினுடைய சகோதரி திருமணமாகாமல் இருக்கிறவளை திருமணம் செய்யக்கூடாது. அவள் உடலின் மீது உரிமை எடுத்துக்கொள்ள கூடாது. பாருங்க, அதே போல தான் கீழே இருக்கு.
அதே போல் 19 வசனம், ஒரு பெண் அல்லது மனைவி கணவனுக்கு சொல்கிறாரு, மனைவி சுத்திகரிப்பின் நாட்களில் இருக்கும் பொழுது அவளை எந்த விதமான சரீரப்பிரகாரமான உறவுக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது, செயல்படக்கூடாது என்பது அடுத்த வசனம் சொல்லுகிறது. சரி, 20, உனக்கு அடுத்திருப்பவனின் மனைவியுடன் இன்ப கலவி கொண்டு உன் வீட்டாக்கி கொள்ளாதே. அடுத்தவர் மனைவியை திருமணமான ஒரு ஆண் என்ன செய்யக்கூடாது? திருமணம் ஆகலானாலும் சரி, திருமணம் ஆனாலும் சரி, அவர்களோடு உறவு வைக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. சரி, அடுத்தது பாருங்க, அப்படி செய்தால் அது தீட்டாக்கி கொள்வது, உடலுக்கு நோய் வரும் அப்படின்னு சொல்றாரு. தீட்டாக்கி கொள்ளாதே அப்படின்னு சொன்னா பாலியல் ரீதியான நோய்களை வாங்கி கொள்ளாதேன்னு அர்த்தம். பாலியல் ரீதியான நோய்களை வாங்கி கொள்ளாதே. நீங்க பார்த்தீங்கன்னா திருமண உறவுல அது அவனுடைய சரீரம், இந்த திருவிழியத்தில் அவனுடைய உடல்னு போட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தியை கர்த்தர் நியமித்து அந்த வாழ்க்கை தொடரும் பொழுது அவர்களுக்குள் இருக்கிற எல்லா பரிமாற்றங்களும் நோய்களை வர வைக்காது. அதே தன்னுடைய வாழ்க்கை துணை அல்லாதவர்களோடு உறவை எடுத்தும் பொழுது எல்லா நோய்களுக்கும் வாசலை திறந்துவிடும். அது உங்க வாழ்க்கையை அந்த நோய் அழித்துவிடும். எய்ட்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நோய்க்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா எய்ட்ஸ் இல்லையா? அது வந்து என்னன்னா 33 நோய்களுடைய கூட்டு தான் வந்து எய்ட்ஸ். அப்போ உடல் சார்ந்த உறவுகளில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னு அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. சும்மா டிவியை போட்டுட்டு கார்ட்டூனை போட்டுட்டு ஏதோ கேம்ஸை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் பாட்டில் உங்கள் பாட்டில் இருக்காதீங்க. பைபிளை சொல்லிக் கொடுங்க. அதனால தான் பைபிள் சொல்லுது, நீ உட்காரும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் நிற்கும் பொழுதும் படுக்கும் பொழுதும் அவைகளை நடக்கும் பொழுதும் அவைகளை கொடுத்து பேசுங்குது. சொல்லி கொடுக்க வேண்டியது நிறைய சப்ஜெக்ட் இருக்குங்க உங்கள் தலைமுறைக்கு. நீங்கள் அமைதியாக இருந்துக்கிட்டு கேம்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க. சரி, அடுத்தது பாருங்க, தகாத உறவு குறித்து எழுதியிருக்கு. சரி, 21 இல்லையா? பிள்ளைகளுள் யாரேனும் மோளேகுக்கு எரிபலியாக்கி உன் கடவுளின் திருப்பெயரை இழிவுபடுத்தாதே, நானே கடவுள். மோளேகுக்கு பலியாக குழந்தைகளை வெட்டி நரபலி செலுத்தக்கூடாதுன்னு சொல்றார். சரியா? சரி, அதே போல இங்கே தகாத உறவை குறித்து எழுதியிருக்கு. இப்போ நிறைய இந்த இதெல்லாம் LGBTQ அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களை அப்பயே சட்டத்தை போட்டார். பெண்ணுடன் உடலுறவு கொள்வது போல் ஆணோடு கொள்ளாதே, அது அருவருப்பு. ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது, ஒரு ஆணை திருமணம் செய்யக்கூடாது. அப்படி அது எப்படிப்பட்டதா? அருவருப்பான செயல், செய்யவே கூடாது. இந்த தலைமுறைக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் வந்து ஒருவேளை படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் மனசுக்கு நெருடலாக இருக்கலாம். ஆனால் இது தெரியாமல் மக்கள் போய் விழுந்துற பொழுது அவங்கள தூக்கி விட முடியாது. தெரிஞ்சிடுச்சுன்னா மனசில் அந்த வார்த்தை நிற்கும். அவங்க கர்த்தருக்கு பயந்து பாவத்துக்கு விட்டு விலகி போவாங்க. சரி, அடுத்தது மனிதனோடு தான், மனிதன்னா மனுஷியோடு தான் உறவு வைக்கணும். அதுவும் கர்த்தர் ஏற்படுத்துகிற அவங்களுடைய வாழ்க்கை துணையோடு தான் அந்த உறவை வைக்க வேண்டும். இதற்கு எதிரடியாக செய்வது மனுஷனோடையும் மனுஷியோடு வைப்பது தவறு என்று சொல்லியிருக்கா. அது மாத்திரம் இல்லை, 23 எந்த விலங்கோடும் பாலுறவு கொண்டு உன்னை தீட்டாக்கி கொள்ளாதே. எய்ட்ஸ் நோய் வந்து ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்க மங்கியோட இதை மாதிரி தவறான உறவு வைத்து அதிலிருந்து உற்பத்தியான கிருமி தான் அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொல்லுது. இங்கே ஏற்கனவே என்ன எழுதியிருக்காரு மோசையின் மூலமாக? மிருகங்களை மிருகங்களாக தான் நடத்தணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படுக்கையிலே மிருகத்தோடு வாழ்கிறாங்க. படுத்து தூங்குறது நாயோடு, பூனையோடு, குரங்கோடு, சிலர் பாம்போடையே தூங்குறாங்க வெளிநாட்டில். ரொம்ப பரிதாபம். மனுஷனோடு தான் தூங்கணும், மனுஷியோடு தான் தூங்கணும். அப்போ இதெல்லாம் என்னன்னு போட்டிருக்கு? இது எப்படிப்பட்டதான்? 23 அது முறைகேடான அருவருப்பு. முறைகேடு இருக்குது, அருவருப்பு இருக்குது. அதனால தான் ஆண்டவர் எல்லா மிருகத்தையும் படைச்சிட்டு நீ ஏதோ ஒரு மிருகத்தை போய் திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லலை.
அவன் பார்த்தான் எல்லா மிருகம் அது மாதிரி இருக்குது, என்ன மாதிரி ஒருத்தையும் இல்லை, ஒருத்தனும் இல்லைன்றவன ஆண்டவர் ஏற்ற துணியை உண்டாக்கி கொடுத்தார், மனுஷனுக்கு மனுஷி உண்டாக்கி கொடுத்தார். இப்போ அது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணான். திருமணத்துக்கு மட்டும் கர்த்தருக்காக காத்துருங்க, கர்த்தருக்கு காத்துடாமல் அவசரப்பட்டு தன்னிச்சையான முடிவெடுத்தா அது தவறான பாதையில் கொண்டு போய் சேர்த்துரும். அது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் போயிடும். கர்த்தருக்கு பிரியமில்லைன்னா ஆசீர்வாதம் ஒன்றுமே இருக்காது. இவற்றில் ஒன்றினாலும் உங்களை தீட்டாக்கி கொள்ள வேண்டாம். உடல் பாதிக்கும். இந்த திருமண சட்டத்துக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் உடல் பாதிப்புகள் ஏற்படும். அதான் சொல்றார், தீட்டாக்கி கொள்ள வேண்டாம். ஏனெனில் நான் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட வேற்றினத்தவர் இவற்றால் தீட்டானதால் நாடே தீட்டாகிவிட்டது. நல்லா கவனிங்க, ஒரு நாட்டு மக்கள் இப்படிப்பட்ட திருமண சட்டங்களுக்கு எதிராக செயல்படும் பொழுது அந்த நாடே தீட்டுப்பட்டு போதான். இப்போ நம்ம ஊர் நல்லா இருக்குன்னா நம்ம ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்குன்னா நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னா தேவன் கொடுத்த வசனங்களின்படி வாழ்க்கை வாழணும். லிமிட்டட்னா அளவுக்குட்பட்ட ஒரு அனுமதி இருக்கு, அவ்வளோதான். அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. எல்லாம் அந்த திருமண உறவுக்குள்ள என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரா, சந்தோஷம், சமாதானம், உறவு, பகிர்வு தன்மை எல்லாம் அதுக்குள்ளே முடிச்சிடும். அடுத்தது போட்டிருக்கு பாருங்க, இவ்வாறு நாடு தீட்டுப்பட்டதால் நான் அதன் குற்றங்களுக்காக தண்டனை வழங்கினேன், நாடும் அவர்களை வெளியே கக்கியது. நாடு அவங்கள கக்கி போட்டுச்சான், வாந்தி எடுத்துருச்சான். நல்லா கவனிங்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், அதிகாரம் படித்தவங்க இருக்கலாம், பணம் படித்தவங்களாக இருக்கலாம், இப்படிப்பட்ட பாலியல் ஒழுக்கக்கேடான பாவங்களை செய்யும் பொழுது நாடு அவர்களை கக்கி போட்டுரும். பூமி அதை தாங்கி கொள்ள முடியும். இந்த பூமிக்கு தெரியும் சட்டத்தின்படி இந்த மனுஷி வாழ்கிறாங்கன்னா பூமிக்கு தெரியும். அந்த பூமிக்கு அது பொறுக்கலைன்னா அதுவே நீ வேண்டான்னு சொல்லிட்டு உள்ளே இழுத்துரும். எங்கே உள்ளே இழுத்துரும்? பூமிக்கு மேலே வாழ்கிற நம்மளை உள்ளே இழுத்து உள்ளே படுத்துக்கிடான்றும். சட்டங்கள், திருச்சட்டங்கள் அருமையாக எழுதப்பட்டிருக்கு. சரி, அடுத்தது 26 தானே. நீங்கள் என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடியுங்கள், குடிமக்களாயினும் உங்களோடு தங்கும் அந்நியராயினும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம். இந்த முறைகேடு, அருவருப்பு, எதையுமே செய்யக்கூடாது. ஏனெனில் இந்த அருவருப்பானவற்றை உங்கள் முள் அந்த நாடுகளில் இறந்தவர்கள் செய்ததினால் நாடு தீட்டாயிற்று. உங்களுக்கு முன் இருந்தோரை நாடு வெளியே கக்கிவிட்டது போல நீங்கள் தீட்டாக்கினால் கக்கப்படுவீர்கள். அதுல என்ன போட்டிருக்க, வாசிங்க பார்க்கலாம். 28, நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு தேசத்திலே பிறந்தவனானாலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனானாலும் 28மா இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம். இப்படிப்பட்ட அருவருப்பானவைகளில் யாதொன்றை யாராவது செய்தால் செய்த அந்த ஆத்துமா ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவார்கள். இது பூமி கக்கி போட்டுருன்னு சொல்லுது, அவ்வளவுதான். ஐயோ இந்த மனுஷனை நான் வச்சுக்கிட்டு வாழ முடியல. பூமி சொல்லும், ஐயோ இந்த மனுஷனை என்னால் வச்சுக்கிட்டு வாழவே முடியலன்னு வாந்தி எடுத்துருது. வாந்தி எடுத்தா எங்கே கொண்டு போய் போவோம்? மண்ணில் தானே வாந்தியை போட்டு மூடுவோம். அது மாதிரி வாந்தி எடுக்கிற வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. இந்த கக்கி யாருக்கு போடுவா? சரிக்காத பொருளை சாப்பிட்டா, ஒவ்வாத பொருளை சாப்பிட்டா வாந்தி வந்துடும். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழலைன்னா இந்த பூமியே கக்கி போட்டுருவோம். அது யாராக இருந்தாலும். அதுக்கு மதமெல்லாம் தெரியாது. பூமிக்கு பாலியல் ஒழுக்கக்கேடுகள் தண்டனைக்குரிய பாவங்கள். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக வாழணும். எனவே 30 வாசிக்கிறேன் கவனிங்க. எனவே உங்கள் முன்னோர் இத்தகைய அருவருப்புகளை செய்தது போல நீங்களும் செய்து அவற்றால் தீட்டுப்படாதபடி என் கட்டளைகளை கடைபிடிங்கள், நானே உங்கள் கடவுள் ஆகிய ஆண்டவர். கடைசி வசனம் வாசிமா. ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளை யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை
படுத்திக் கொள்ளாதபடி அவைகளால் உங்கள் இரத்தத்தை தீட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம். என் கட்டளையை கைக்கொள்ளுங்கள். என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்று சொல் என்றார். நமக்கு யார் ஆண்டவர்? கை தூக்குங்க பார்க்கலாம். யார் ஆண்டவர்? சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தராகிய. அப்படின்னா எந்த கட்டளையை கை கொள்ளணும்? அவருடைய கட்டளை. அவர் கட்டளையே உலகத்து கட்டளையா? அவருடைய கட்டளை. சமுதாயத்துல இந்த நாட்களில் என்ன நடக்குதோ அந்த முறைமைக்கு போகக்கூடாது. சரி, புதிய ஏற்பாட்டுக்கு இப்போ வரலாம். கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். நல்லா கவனிங்க. இப்போ மனுஷனால் இந்த உறவுகளை சரியாக கடைபிடிக்க முடியாதபடி அவன் மனதில் நினைப்பதை செயல்படுத்த விரும்பி செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு கவனிங்க. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க டக்குனு. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். சரி கவனிங்க. அப்ப மனதின் யோசனை யாருடையது? கர்த்தருடையது கிடையாது. அப்ப சரியா? அப்ப நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்குமா? சில சொல்லுவாங்க, நான் கரெக்டாக தான் நினைக்கிறேன். நீங்கள் கரெக்டாக நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வசனம் இருக்கணும். வசனம் இல்லைன்னா நீங்கள் நினைக்கிறது வசனத்தின்படி இல்லைன்னா அது கர்த்தருக்கு எதிரானது. சரி, நீதிமொழிகளின் சங்கீத புஸ்தகம் 94:11 வாசிங்க. 94:11. அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருச்சட்டம் எப்படி போட்டுருக்கு பாருங்க. சங்கீதக்காரன், மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். வீண் என்று கர்த்தர் இருக்கா. இவங்க ஐடியா பண்ணுவாங்க. இவங்க ஒரு ஐடியா பண்ணுவாங்க. திருமணத்தை பொறுத்தளவுக்கு வேதத்துக்கு ஒவ்வாத, தேவனுடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்ட எதை செய்தாலும் அது பாவம். வாசிமா. மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்ப நான் இது கரெக்ட், எங்க ஊர்ல இப்படிதான், எங்க நாட்டுல இப்படிதான், எங்க பெரியப்பா சித்தப்பா அப்படிதான் இருந்தாங்க, எங்க அத்தை மாமா அப்படிதான் இருந்தாங்க, இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க ஒரு சட்டத்தை எழுதுனா அது தவறு, அது தவறு. சரி, இப்ப மனுஷனுக்கு இந்த காரியங்களை கட்டுப்பாடு இருக்குமானா இருக்காது. ஆனா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கணும். இங்க சொல்லி இருக்கு பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபேசியன் சாப்டர் 2 அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும், நல்ல கவனிங்க, நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். எப்படி ஆனோமா? கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். நல்ல கவனிங்க. உங்க மனசு சொல்லுது, உங்களுக்கு ஒரு விருப்பம் வருது, உங்க மாம்சமும் மனசும் சொல்றத நீங்க செய்தீங்கன்னா கர்த்தருக்கு எதிராக செயல்படுறீங்கன்னு அர்த்தம். இது திருமண சட்டத்தை குறித்த, திருமண உறவை குறித்த, திருமணத்தை குறித்த தீர்மானம் எடுப்பதை குறித்ததான சட்டங்கள். மாம்சமும் மனசும் விரும்புகிறதை விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். எப்படி? ரட்சிக்கப்படாதவர்கள் அது செய்யறாங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்க மாம்சம் மனசு விரும்பினபடி துணையை தேர்ந்தெடுக்க கூடாது. மாம்சம் மனசும் விரும்புறபடி என்ன தேர்ந்தெடுக்க கூடாது? எதன்படி தேர்ந்தெடுக்கணும்? கர்த்தருடைய சித்தத்தின்படி தேர்ந்தெடுக்கணும். அதில் தான் கர்த்தர் பிரியப்படுவார். அப்போ கர்த்தர் யாருக்கு யாருன்னு சொல்லி அவர் ஒரு பிளான் வச்சிருப்பாரு. அந்த பிளானுக்குள்ளே போகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாம்சம் மனசும் விருப்பத்தை உண்டாக்கி நம்மளை தேவ சித்தத்தை விட்டு வெளியில் கொண்டு போய் தள்ளி விட்டுரும். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது கவனிங்க. இப்போ மாம்சம் தூண்டும் பொழுது ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும்னா அதை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க.
எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன்றார். இப்ப மனுஷன் இந்த விஷயத்துல தடுமாறிட்டா அவன் வாழ்நாள் ஃபுல்லா பாவத்துக்கு அடிமையாக தான் இருப்பான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்யறேன்னு சொல்றார் பவுல். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை விரும்புகிறத நம்ம செய்யணும், மாம்சமும் மனசு விரும்புகிறத செய்யக்கூடாது. அப்படி யார் செய்வான்னா புறையினத்தவர்கள் செய்வார்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் செய்வார்கள். அவர்கள் தேவனுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள். நாம தேவனுடைய அன்புக்கு ஆளானவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆளானவர்களால அந்த விஷயத்தை கர்த்தர் கையிலே ஒப்பு கொடுத்துடணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்களான்னு பார்க்குறாரு. அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டா அவர் தி பெஸ்ட்டாக செய்வார். அல்லேலூயா. சரி, இப்போ பாருங்க 7ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை பாருங்க. இந்த மனதின் பிரமாணம் என்ன பிரமாணம்னு போட்டிருக்கு, வாசிமா. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு, அந்த பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன். சரியானிக்கு நல்லா கவனிங்க. மனதின் பிரமாணத்துக்கு பெயர், இன்னொரு பேர் என்ன? பாவ பிரமாணம். மனசுல மனுஷன் நினைக்கிறதெல்லாம் செய்யறால அந்த பிரமாணம் என்ன பிரமாணம்? பாவ பிரமாணம். அப்ப இந்த பாவ பிரமாணத்துக்கு எதிராக ஒரு பிரமாணம் வேலை செய்துன்றாருல, அது ஆவியின் பிரமாணம். ஆவியானவர் ஒரு பக்கம் வேலை செய்வார். ஐயோ வேண்டாம், இந்த பாதை வேண்டாம் வேண்டாம். அது எங்க போட்டிருக்குனாக்கா ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல போட்டிருக்கு. ரோமர் 8:1 ஆனபடியினால், மைக்கிலே வாசிங்களா தயவு செய்து. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியின் பிரமாணம், மாம்சத்தின் பிரமாணம். இந்த ரெண்டு பிரமாணத்துக்கு இடையில மனுஷன் நிற்கும் பொழுது ஆவியின் பிரமாணத்துக்கு இடம் கொடுத்தோம்னா மாம்சத்தில் வேலை செய்கிற பாவ பிரமாணத்துக்கு முடிவு உண்டாக்கும். மாம்ச பிரமாணத்துக்கு முடிவு உண்டாக்கிட்டு ஆவியின் பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மாம்ச பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிச்சா ஆவியின் பிரமாணம் ஆஃப் ஆயிடும். ரெண்டும் ஒரே டைம்ல வேலை செய்யாது. அதுக்கு ஒரு வசனத்தை நீங்க கவனிங்க. என்ன போட்டிருக்க பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்ப மாம்ச சிந்தை ஆவிக்குரிய மரணம், மாம்ச சிந்தை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மரணத்தை கொண்டு வந்துவிடும். சரி, அப்ப ஆவியின் சிந்தை உங்களுக்குள்ள வந்துட்டா மாம்சத்துக்கு ஒரு மரணத்தை கொண்டு வந்துடும். மரணம்னா மனசு விரும்புறதை செய்யாதபடி ஒரு மரணம் ஏற்படும். மரணம்னா என்னதான்? செயலற்ற நிலைக்கு கொண்டு போயிடும். இப்ப ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நம்ம வாழ்ந்தாதான் பரிபூர்ணமா தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. சரி, இப்ப கிறிஸ்துவுடையவர்கள் இந்த மாம்ச பிரமாணத்துக்கு உள்ள இல்ல, மாம்ச பிரமாணத்துக்கு வெளியில் இருக்கிறாங்க. நம்ம 7ஆம் அதிகாரம் மாம்ச பிரமாணம், ரோமர் 7ல் 8ஆம் அதிகாரம் ஆவியின் பிரமாணம். ஆவியின் பிரமாணத்தில் செயல்பட்டா என்ன நடக்கணுன்றத 8ஆம் அதிகாரம் போட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்டவங்களாம் அதில் தான் இருக்கிறாங்க. 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாருன்னா ரட்சிக்கப்படாதவர்கள், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அதில் இருக்கிறார்கள். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நீங்க ஆவிக்குரியவைகளை சிந்திக்கணும்னா ஆவியானவருக்கு பரிபூர்ணமா உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்கணும். அவர் நடத்துவார். இந்த உலகத்தையே படைச்சவர் நம்மளை நடத்துவார், போஷிப்பார், ஏற்ற துணையை கொடுப்பார், ஏற்ற காலத்தில் செய்வார், ஏற்ற காலத்தில் எல்லாம் அவர் செய்வார். அவருக்கு தெரியலாம். அப்போ ஒரு மனுஷங்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குறதுனா என் கையில் இதை கொடுக்குறாங்களா அவங்களே எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறாரு. அவர் கையில் கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்ப்பார். கொடுத்து அவர் எல்லாத்தையும் செய்வார். கொடுக்கலை, மாம்சம் மனசு விரும்புறதை செய்கிறோன்னா அது மாம்ச சிந்தையில் கொண்டு போய் பாவ பிரமாணத்துக்குள்ளே கட்டி வச்சிரும். அதுலேருந்து மேலே வரவே முடியாது. இன்னொரு வசனத்தை வாசிங்க.
யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஆவி என்ன செய்து ஆவிக்குரிய பிரமாணத்தை செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணுது, உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சமானது ஆவிக்கு எதிராக வேலை செய்ய அப்போ முடியாதுன்னு அர்த்தம். அதை டீஆக்டிவேட் ஆக்கிடும். ஸ்பிரிட் வந்து ஆவியானுடைய செயல்களை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவார். அப்போ மாம்சம் என்ன செய்யும்? செயலற்று போயிடும். அது மனசு மாம்சம் விரும்புறது எதுவுமே அங்கே வேலையே நடக்காது. அது டீஆக்டிவேட் ஆகிடும். ஐ எம் ரைட்? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. சரி, இப்போ நீங்கள் கவனிங்க. ரோமர் 8:1 ஏற்கனவே வாசித்தா, மறுபடியும் வாசிங்க. ரோமர் 8:1 வாசிங்க. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை, எந்த தண்டனையும் தீர்ப்பும் இல்லை. அப்ப we must called to walk in spirit, not walk in flesh. மாம்சத்தின்படி நடக்க நம்ம அழைக்கப்படவில்லை. மனதும் மாம்சம் விரும்புகிறதின்படி நடக்க நம்ம அழைக்கப்படவில்லை. ஆவியானோர் நம்மளை நடத்துகிறது போல நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே மாம்சத்தில் வாழ்ந்தாலும் ஆவியானோருடைய சித்தத்தை செய்யறதுக்கு நம்ம விரும்பணும், அவர் கூட நடக்கணும். அதை பாட்டு இருக்குல்ல, உம்மோடு கூட நடந்திடுவே உயிரோடு வாழும் நாட்களெல்லாம், உம்மோடு கூட நடந்திடுவே உயிரோடு வாழும் நாட்களெல்லாம், கண் கலங்காமல் காத்தீரையா, கால் வழுவாமல் தடுத்தீரையா, உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவேன் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவேன். அல்லேலூயா. அப்ப என்ன நமக்கு ஸ்பெஷல்னா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த பாவத்தினுடைய வல்லமையும் அழிக்கப்பட்டு பரிசுத்தாவியருடைய பிரமாணமும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலும் இந்த அவர் கொடுத்த இந்த திரு உடலை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு திருவசனமும் திரு ஆவியானவரும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே இந்த உலகத்தின் மக்களை போல் வாழாமல் தூய நாட்டின் மக்களை போல நம்ம வாழ்வோம். அதற்காக தான் நம்மளை அழைக்கப்பட்டிருக்கோம். அதுக்காக வசம் போட்டிருக்கு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. இந்த திரு சட்டங்களை கை கொள்ளும்போது தான் பரிசுத்த மனிதர்களாக மனுஷியாக நம்ம வாழ முடியும். நீங்களும் உங்கள் சந்ததியும் காலத்துக்கு இந்த பைபிளை சொல்லி கொடுத்து பரிசுத்தமான பிள்ளைகளாக வாழணும். நகை சேர்க்குறீங்களே இல்லையோ, இடம் வாங்குறீங்களே இல்லையோ, வீடு கட்டுறீங்களே இல்லையோ, பைபிள் வசனத்தை சொல்லி கொடுத்துருங்க. முழு பைபிளையும் சொல்லி கொடுத்துருங்க. ஒரு தாய்க்கு 2 குழந்தை இருக்கான்னு 2 குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. 10 குழந்தை இருந்தால் 10 குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. பேர குழந்தைக்கு பைபிளை சொல்லிக் கொடுங்க. அதுதான் உங்கள் குழந்தைகளை காப்பாற்றும். வேற எதுவும் உங்கள் குழந்தைகளை காப்பாற்றாது. அதுதான் நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இன்னொரு வசனத்தை கூட வாசித்து முடிக்கலாம். கலாத்தியர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசி. ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா, மறுபடியும் அதை வாசித்து முடிச்சிடலாம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளே சிந்திக்கிறார்கள். இப்ப நம்ம எதை சிந்திக்கணும்? முடிவரைக்கு வந்துட்டோம். எதை சிந்திக்கணும்? ஆவியானவர் என்ன வசனத்தின்படி சொல்லியிருக்கிறாரோ அதை தான் நம்ம சிந்திக்கணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23-24 வாசிங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23. சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு
விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நல்லா கவனிங்க. இந்த மாம்சத்தின் சிந்தையா இருப்பது இச்சை, மாம்ச சிந்தை அற்று இருப்பது இச்சை அடக்கம். சரியா? எத்தனை வருஷம் வாசித்தீங்க? 23. இந்த மொழிபெற இதில் நான் வாசிக்கிறேன். கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்ல வேண்டியதில்லை. செல்ஃப் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அங்கே வேற எதையுமே சொல்ல வேண்டியதில்லை. ஆவியானவர் நடத்திடுவார்னு சொல்கிறார். இதுக்கு என்னென்னு போட்டிருக்கு? தன்னடக்கம். தன்னடக்கம். இப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு சொந்தமானதை நேசிக்கும் பொழுது அது அன்பாகிறது. நமக்கு உரிமை அல்லாத சொந்தமல்லாததை நேசிக்கும் பொழுது அது பாவமாகிறது. இப்போ வாழ்க்கையில் 2 இருக்கணும். ஒரு காருக்கு ஓட்டுறதுக்கு காலில் 3 விஷயம் இருக்குது. கிளர்ச்சி அதை விட்டுருவோம். வண்டியை ஓட்டுறதுக்கும் நிறுத்துறதுக்கும் 2 இருக்குது. ஓட்டுறதுக்கு என்ன? ஆக்சிலேஷன். அப்புறம் நிறுத்துறதுக்கு பிரேக். இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த உலக பிரகாரமான விஷயங்கள் வரும்போது என்ன அடிக்கணும்? பிரேக் அடிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் வரும்போது எதை கொடுக்கணும்? ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். 2 தான். இதுதான் செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம். இது நல்லா புரியணும் உங்களுக்கு நினைக்கிறேன். 24ஆம் வசனத்தை கவனிங்க. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள். கிறிஸ்து என்ன வாசிமா? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சரி, இது நான் இதில் வாசிக்கிறேன், கவனிங்க. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் அப்படின்னா அவருக்கு சொந்தமானவர்கள் தங்கள் உணியல்பை, அதாவது ஐம்புலன்கள்ன்ற அந்த ஊன் அப்படின்னா உணியல்பைனா நேச்சுரல் ஆஃப் த பாடி. உணியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அருமையான தமிழ். நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனி இயல்பை, நம்முடைய ஊன் இருக்குல்ல, ஊன்னா உடல், ஊனுக்கு இருக்கிறது இயல்பு, ஃபிசிக்கல் நேச்சர். அந்த ஊனி இயல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும், நமக்கு சொந்தமல்லாததை நேசிப்பது இழி உணர்ச்சின்னு சொல்லுது, இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். If you really belongs to God, you will crucify your own desires, your own love. உங்களுடைய சொந்த அன்பையும் சொந்த ஆசைகளையும் எங்கு அறைஞ்சிருக்கணும்? சிலுவையில் அறைந்திருக்கணும். 25 வாசிமா. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். இதுல வாசிக்கிறேன் பாருங்க. தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். அந்த ஆவி காட்டும் நெறியிலே, வழியிலே நடக்க முயல்வோம். எத்தனை பேருக்கு இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சுது? ஒரு அல்லேலியா சொல்லாமா? அல்லேலியா. இது பிறருக்கு போதியுங்க. நீங்கள் அந்த தூய வாழ்க்கையில் நிலை கொள்ளுங்க. வேதத்தை தவிர நம்மையும் நம்முடைய தலைமுறையும் காப்பாற்றுவது இந்த உலகத்தில் எந்த வழியுமே கிடையாது. ஆகவே தான் வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் எழுதியிருக்கு. கண்களை மூடி ஜெபிப்போம். பாஸ்டர்மா இதுக்காக ஜெபிப்பார்கள். மைக்கில் ஜெபிங்க. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே மை துதிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம். இந்த சாயந்தர வேளையிலே ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு தெளிவாய் நீர் போதித்ததற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். வருகின்ற தலைமுறையானது கத்தாவே இந்த உலகத்தின் பாரம்பரியங்களை போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கத்தாவே உம்முடைய சத்திய வசனம் சொல்லுகிறபடி கத்தாவே ஆண்டவரே சத்திய மார்க்கத்திலே வளர நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. நீர் எங்களுக்கென்று நியமித்த
வைத்திருக்கிற கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொண்டு கத்தாவே உமக்கென்று பரிசுத்த சந்ததிகளாய் வாழ ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவிக்கேற்ற பிரகாரம் ஆண்டவரே வாழ நீங்க கிருபை செய்வீர். மாம்சத்துக்குரிய கிரியைகளெல்லாம் அழித்து போட்டு ஆண்டவரே ஆவிக்கேற்ற பிரகாரம் நாங்கள் வாழ எங்களை ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது சத்தியத்தின் பாதை நித்தமும் நடத்த நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே கொடான கோடி ஸ்தோத்திரம். அப்போ அந்த மக்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த சத்தியத்தின்படி கத்தாவே வருகின்ற ஆண்டவரே தலைமுறையானது உடைய சத்தியத்துக்கு சாட்சியும் தூணும் ஆதாரமாய் நிற்க நீர் உதவி செய்வீராக. அப்பா மக்கு ஸ்தோத்திரம். தங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய ஆண்டவரை கிருபை செய்வீராக. உங்க சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற உதவி செய்வீராக. நீர் பொறுப்படுத்திக்கொள்ள வழியெடுத்தும் ஆசீர்வதியும். எல்லா துதிகன மகிமையாவும் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம் பிதாவே, ஆமென். கைவை சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God